பொங்கல் விட்டுட்டாங்க. சீக்கிரங்கா. கீதா, உனக்கு கொலை விட தெரியுமா? கொலை விட அக்கா, நான் என்னைக்கு கொலை விட்டுருக்கேன்? நீங்க தாங்க விடணும். இந்த அக்கா கறி அவளாவது வந்திருக்காளா பாரு. வீட்டுக்குள்ள என்னதான் செய்வாளோ. எக்கா எக்கா, வெளியே வாக்கா. என்னையும் என்னத்துக்கு கூப்பிடுத? அதான் எல்லாரும் இருக்காவுல்ல, நீ பொங்கல் விட வேண்டியதானே. கொலை விடுறதுக்கு ஆள் வேணும், கொலை விட்டுட்டு போக்கா. நீங்க இன்னும் துணி மாத்தலையா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ தெரியல. எம்பிட்டு நேரம் ஆக்குறிய. பொங்கல் பொங்க போது கொலை விடுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தமிழ் மக்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கீதா, இந்த பொங்கச்சோரை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே இந்த ரம்யா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். பொங்கல் விட்டுட்டாளான்னு பார்த்துட்டு வரேன். நீ வரியா? இல்லக்கா, நான் எங்க வர? நீங்க போங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கேன். சரி கீதா, அப்ப நான் துணியை மாத்திட்டு போயிட்டு வரேன்னு. சரிக்கா. நீ அவங்கள தேடிட்டு வர்ற? அவங்க எல்லாரும் அங்க இருந்து ரம்யாத்த வீட்டுல இருந்து வராங்க பாரு. ஏம்மா அங்க பாருமா. ஆமாட்டி, நான் அங்க போகணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாரும் அங்க இருந்து இங்க வரவள. சரி, வரட்டும் வரட்டும். நெட்டவலிக்கா, ஓ சேலதான் சூப்பரா இருக்கு. ஹாப்பி பொங்கல் நெட்டவலிக்கா. போகல, என்னையே கிண்டல் அடிக்காத. சோப்பு கலர் எனக்கு எடுக்காதுதான். ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாருன்னு கேட்டுனேன். ஏடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குடி. ஹாப்பி பொங்கல் டி. ஹாப்பி பொங்கல்க்கா. ஏக்கா, பொங்கச்சோரெலாம் வச்சு இறக்கிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன்டி. உங்களை பார்க்கணும்னா இங்கே வரணும்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் நீங்களே இங்கே வந்துட்டியே. எவ்வளோ ஆடி அசைஞ்சு வர ஆளுவோ பாரு. ஏடி ரம்யா, கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்தானேடி. ஆடி அசைஞ்சு தான் வருவியோ? அங்கே பொங்கச்சோறு எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். வா சாப்பிட வா. உன் மவளை எங்க? ஏன் வசந்தி, நீயும் வா. உன் மருமவளை எங்க? அக்கா வருவாக்கா. இந்த பொன்னி பொங்கல் விட்டாளா இல்லையான்னு தெரியல. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும்னு கிளம்புனேன். இந்த சேலை நான் பார்க்கலையே. எப்ப எடுத்த? நல்லா இருக்குடி. வசந்தி அக்கா முகத்துக்கு மட்டும் மேக்கப்பை அள்ளி தீட்டி இருக்கா. சும்மா இரு. அது கொஞ்சம் ரோஸ் பவுடர் அதிகமாயிட்டு. நீ வேற எப்ப பார்த்தாலும் என்னையே தான் கிண்டல் அடிப்ப. கீதா, கீதாக்கா கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? சாப்பிட கூட்டு வரலாம்ல, நீ ஏன் கூட்டிட்டு வரல? எல்லார் வீட்லயும் இன்னைக்கு பொங்கச்சோறு தான். பிறகு இங்க வைக்கிறது தான் நீனும் வச்சிருப்ப. புதுசா என்னத்தை வைக்க போற? நீ அங்க வா. ஜெவலி, சேலை சூப்பரா இருக்குடி. எப்படி எடுத்த? கழுத்துல மாலையெல்லாம் பழமா இருக்கு. ஆமா, நான் எங்க இருக்கேன்? எங்க வீட்டுக்காரர் தான் எடுத்துட்டு வந்தாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. அம்மியாக்கா, நீ உடுத்திருக்க சேலை நல்ல லேசா குலைவா இருக்கும் போல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குக்கா. எந்த கடையிலக்கா எடுத்த? நான் எங்கடி புதுசா போய் எடுக்க போறேன்? லாதாக்கா கூட போய் எடுத்ததுதான். வழக்கமா நாம எடுப்போம்ல, அந்த கடையில எடுத்ததுதான். நல்லா இருக்கா? கலர் பிடிச்சிருக்கா? எனக்கு என்னமோ லைட் கலர் மாதிரி இருந்துச்சு. உடுத்துனா நல்லா தான் இருக்கு. நான் உடுத்திருக்க சேலை தாண்டி கொஞ்சம் கனமா இருக்கு. என்ன செய்ய, என் தங்கச்சி போய் திடுதிப்புன்னு இதை வாங்கிட்டு வந்துட்டா. பின்ன அவ ஆசைக்காக சரி கெட்டுவோமேனு கட்டுனா கனத்த சிலையா இருக்கு. நல்லா இருக்குக்கா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. என்னை மாதிரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேஸ் சேலை கட்டினா நல்லா இருக்கும். நம்மளுக்கு எங்க வாய்க்குது? நம்மளா போய் பார்த்து எடுத்தாதான் எடுக்க முடியும். என் தங்கச்சி நல்லா இருக்குன்னு அவ சரி தூக்கிட்டு வந்துட்டா. கனமா தெரியுது. பாட்ரு வேற வச்சிருக்கானா, இன்னும் கனமா தான் இருக்கு. சரிக்கா, வாங்க அப்படியே பொன்னி வீட்டு பக்கம் போவோம். பொங்கல் விட்டாளா இல்லையான்னு பார்த்துட்டு வருவோம். என்னத்துக்கிட்டி அங்க? அவ தொழில நிக்க முடியாது. அந்த ராதா வேற என்னத்தையாவது நம்மளை கண்டா பேசுவா. பிறகு எனக்கு கடுப்பா வரும். நல்ல நடந்துருனாலுமா அவட்ட போய் நம்ம என்னத்துக்கு மல்லுக்கு நிக்கணும்? இக்கா, அவளாம் ஒரு ஆளு. அதுக்காக அவளை சும்மா விட முடியுமா? என்னக்கா பேசுற? அவ வீட்ல இருந்து யாராவது வந்திருப்பாவோ. பொங்கல் அதுவுமா அவட்ட போய் மல்லுக்கு நிக்கவா? அதுக்குதான் வேண்டான்னே. ஆமா, நீ போ. அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடந்தா தப்பிப்பா. என்னத்தையாவது பிறகு நம்மகிட்ட பேசினா பிறகு வாங்கி கட்டிட்டு தான் போவா. அவ சொல்றதும் சரிதானே. நேற்று என்னமோ வாங்கிட்ட மல்லுக்கு நின்னாலாம். நீ பிசாட்டி விட்டுட்டு வந்திருக்க. 4 அரை செவியில் இழுத்துருக்க வேண்டாம். ஏட்டி, உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடங்க. நல்ல நாள் அதுமா அவட்ட போய் நம்ம என்னத்துக்கு சண்டை இழுக்கணும்? சரிக்கா, என்னதான் பண்ணலான்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாயேன். சரிடி, உங்க ஆசைக்காக தான் வாரேன். அங்க போய் அவட்ட மல்லுக்கு நிக்க என்னால முடியாது. இன்னைக்கு நல்ல நாள் அதுமா அவட்ட போய் மல்லுக்கு நிக்கணுங்கிறியே. சரி வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்க்கா. உங்களால தான் உங்க கோவமா வெளியே போயிட்டாங்க. போதும், வாய மூடு. அந்த ஆளுக்காக எங்கிட்ட எதிர்வியோ? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எங்களை நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? ஒண்ணு இங்க நிம்மதியா இருக்க விடுங்க, இல்லன்னா நாங்க தனி குடித்தனம் போறோம். அந்த ஆளுக்கு போக்கடையாது. போனா தன்னால திரும்ப வருவான். போய் உன் வேலையை பாரு. ஏன்க்கா இப்படி நடந்துக்கிறீங்க? நாங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம்.
நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு சினிமாக்கு போகலான்ட்டு இருந்தோம். இந்த மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. சி, சினிமாக்கு போகிறாளா சினிமாக்கு? நல்ல அடுத்த வா புருஷன் எங்கே கிடப்பான்னு இழுத்துட்டு வந்து கட்டிக்க வேண்டியது, அப்புறம் அவன் கூட ஊர் ஊரா சுத்த வேண்டியது. இதானே வேலை உனக்கு? வாயை முடுங்கக்கா, இப்பெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இந்த வீட்டில் சம உரிமையோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அது நான் உனக்கு போட்ட பிச்சை, அதை மறந்துடாத. இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவீங்களா? நீங்கள் இதுக்காக தான் என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்களோ? என்ன இந்த ஆளை நீயும் ஜாலியாக இருக்கிறதுக்கு நான் வழி அனுப்பி வைப்பேன்னு நினச்சியோ? இதுக்காக தான் இங்கே கூட்டு வந்தேன். போய் வேலையை பாரு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ? ரம்யாக்கா நம்ம கூட தானே வந்தா, அதுக்குள்ளேயும் இந்த லதாக்கா எப்படி சேலையை மாத்திட்டு வந்தா? நம்மலாம் பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன்னு போனா பத்தியா, அதுக்குள்ளே மாத்திருக்காட்டி. அங்க என்னடி பேச்சு? சும்மா கிடங்கடி. இவ்வளவு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்க வேற. நீ என்னாச்சு? என்னத்துக்கு உன் மேல இவ்வளவு கோவமா நிக்கிறா? எதுக்கு? நீங்களே கேளுங்க மேனி. படத்துக்கு போகணும்னு இருந்தாலாம், அவளை படத்துக்கு போக விடாம நான் கெடுத்துட்டேனா. அந்த ஆள்கிட்ட சண்டையை போட்டானா, அந்த ஆள் கத்திக்கிட்டு போயிட்டாராம். அதுக்கு எங்கிட்ட எரிஞ்சு விழுறா. ஓ, மகாராணி ஓம் புருஷனை இழுத்துக்கிட்டு இவா படத்துக்கு போறாளாமா? வாய் முடுங்க. எனக்கும் அவர் புருஷன் தான், அதை மறந்துடாதீங்க. உனக்கும் புருஷன் தான், யாரும் இல்லைன்னா அடுத்த புருஷனை இழுத்துட்டு வந்திருக்கல்ல, பின்ன உனக்கும் புருஷன் தானே. சும்மா தேவையில்லாம எங்கிட்ட வந்து எல்லாரும் சண்டை போடாதீங்க. நானே எங்க அத்தா கோவத்துல போயிருக்காங்களேன்னு கவலையில இருக்கேன். ரொம்ப பாத்தியப்பட்டவல்ல, அப்படித்தான் கோவப்படுவேன். இப்ப தேவையில்லாம எங்கிட்ட வந்து பேசாதீங்க. உங்களை யார் இங்க வர சொன்னா? உங்க வேலை ஏதோ அதை போய் பாருங்க. இங்க எதுக்கு வரீங்க எங்க வீட்டுக்கு? என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? ஏன் மைனி என்னைய பார்க்க இங்க வந்திருக்காங்க. உனக்கு என்ன வந்துச்சு? வந்தாங்களா பார்த்தாங்களா போக சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்கிட்ட எதுக்கு மல்லுக்கு நிக்கிறாங்க? பயமுடு. சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் எதையாவது வம்பளத்துக்கிட்டே இருப்பியோ? உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. அதை விட்டு போட்டு நாங்க எதுக்கு வரோன்னு உங்ககிட்ட எல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இல்ல பொங்கல், அதுமா பொங்கலை வச்சுட்டு நானும் என் புருஷனும் வெளியே போலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டியே. இனிமே என்ன இருக்குங்க? இல்லல்ல, அப்ப வாயை மூடிக்கிட்டு போய் வேலைய பாரு. வந்துட்டா பெருசா. அக்கா பத்தியா எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு என்ன அமுளி முழிக்கிறா? இவளுக்கு இது தேவையா? ஆமாட்டி, அடுத்த புருஷனை கட்டினா இந்த படம் தான் படணும். எட்டி சும்மா இரு, லதாக்கா நம்மள ஏசப்பறா. நீங்க என்னத்த அங்க குசு குசுன்ட்டு கிடக்கியே? சும்மா கிடக்க மாட்டீங்களோ? என்ன ஜென்மங்களோ எல்லாம் இங்க வந்து என்னைய டார்ச்சர் பண்ணதுக்குனே வருது. இதுகளுக்கு வேற வேலையே இல்லையோ? சும்மா கிடக்குறியா? பொங்கல் அதமா எதையாவது ஏனைக்கு கோணையா பேசிட்டு அப்புறம் வாங்கி கட்டாத. மரியாதையா போய் வேலையை பாரு. எல்லாம் தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏக்க பத்தியா நீ போடல ஓடியே போயிட்டா. பாட்டி திமிரு பிடிச்சவா, எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு தானே நிக்கிறா. இக்கா அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். இடி பொன்னி, பொங்கல் ஊட்டியா இல்லையா? என்னத்துக்கு காலையிலேயே அந்த ஆள்கிட்ட சண்டை போட்ட? அவனெல்லாம் விளக்கமத்தை கொண்டு அடிக்கணும் மைனி. என்னைய பாடாதான் படுத்தி எடுக்கிறான். இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை கட்டுறதுக்கு துப்பு இல்லை. புது பொண்டாட்டி கூட படத்துக்கு போறானா? 1000 ரூபாய் டிக்கெட்டு, அதை வாங்குறதுக்கு 2000 ரூபாய் வச்சிருந்தேன், அதை நீ ஏன் எடுத்த அப்படின்னு எங்கிட்ட மலுக்கு நின்னா. கொடையா கொடுத்தேன், அப்படியே வீஞ்சுக்கிட்டு போயிட்டான். அதுக்கு தான் இவன் அந்த வரத்து வர்றா. எவ்வளவு திமிரு இருக்கு அவனுக்கு. பிள்ளைக்கு படிப்போட அவனுக்கு படம் முக்கியமா இருக்கோ? வரட்டும், அவனை 4 கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. நம்ம பஞ்சாயத்து இப்பதுக்குள்ள தீராது. வாங்கக்கா, கமெண்ட்ஸ் போட்டவங்க பேரெல்லாம் சொல்லுவோம். ஆமாட்டி, எல்லாரும் பொங்கலை கொண்டாடிட்டு சாப்பிட கிளம்பியிருப்பாங்க. நம்ம இன்னும் கமெண்ட்ஸ் போட்டவங்க பேரையே சொல்லலையே. சரி, முதல்ல சொல்ல ஆரம்பிப்போம். வித்யா ரவிச்சந்திரன், பூமாரி ஆர்மி, ஜெயசுராஜன் பிரியதர்ஷினி, வெனிஸ் ஃபேக்ட், ஸ்ருதி, அல்பின் ஜோஸ், சரளா ராமன் குட்டி, ரீமா, அருண், தமிழ்செல்வம், பரத் கண்ணன், வல்லவன், குருச்சந்திரன், ராகினி டிஎஸ்எம், ஸ்ருதி, பூமாரி ஆர்மி, இவங்க அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டி, அப்புறம் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம். திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்க சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தினமும் மறக்காம வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.